கிராமத்துக்கு நடந்தது என்ன? கண்டி மாவட்டத்தின் கெலியோயா பூவெலிகந்த ஸ்ரீ பஞ்ஞாரத்ன மகாவித்தியாலயத்துக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்ட பாலமே இது. உடைந்த பாலத்தை மீள நிர்மாணிப்பதற்காக 2023ஆம் ஆண்டு மிகப்பெரிய விழா நடத்தினர். பாலத்தை நிர்மாணிப்பதற்காக 7,86,00,000 ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ளன. அடிக்கல் மாத்திரமே நாட்டப்பட்டுள்ளது. பாலம் இதுவரையில் புனரமைக்கப்படவில்லை. மழை காலங்களில் பாடசாலை மாணவர்கள் அச்சத்துடனேயே பாலத்தினூடாக பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஸ்கூல் ஃபுல்லாக நிறைய பேர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000-1500 பேர் போயிட்டு வராங்க. ஆனாலும் இதை முன்னெடுத்து செல்றதுக்கு எந்த விதமான வழித்திட்டம் ஒன்றும் இல்லாமிக்கு கட்டாயம் முடிவுன்னு தர சொல்லி கட்டாயம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்கூல் புள்ளுகள் போகிற வர இன்னும் ஒரு முடிவு இல்லை. எவ்வளோ கோடிக்கணக்கு சல்லி எல்லாம் இல்லா போயிடுச்சுக்கிறதுனால வருது. எந்த விதமான பொறுப்பும் இல்லை நிலதாரிகளுக்கு. இந்த உடஞ்சி புழுந்தாலும் எந்த யாரும் பார்க்குறதுக்கு இல்லை. ஒதுக்கப்பட்ட நிதி எங்காவது இருக்குமல்லவா? மாணவர்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்தாமல் பாலத்தை முறையாக புனரமைக்க இனியேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமத்துக்கு நடந்தது என்ன?